பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. தீமையினாலே எந்த காரியத்தை நாம் ஜெயிக்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விசேஷமா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தாரை பார்த்தோம்னா எல்லாருமே தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ய ரெடியா இருப்பாங்க. அவன் என்னை அடித்தான், அதனால் நான் திருப்பி அடித்தேன். அவன் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டான், நான் திரும்ப அவன்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்குவேன். அவன் என்னை குத்திட்டான், அதனால் நான் திரும்பி குத்துவேன். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால் நான் துரோகம் பண்ணுவேன். அப்போ இந்த உலகம் முழுக்க எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நீ செஞ்சதை நான் திரும்ப செய்வேன் அப்படின்ற ஒரு காரியத்தில் அப்படி தான் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து இதை நமக்கு போதிக்கல. இந்த காரியத்தில் கிறிஸ்து நமக்கு எந்த காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கல. அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அன்பின் வழிதான். அவர் சொல்லுகிறாரு, அப்பா நீ தீமையை செஞ்சுட்டு அதில் ஜெயிக்காத, தீமையை செஞ்சதுனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைக்காத. தீமை வேண்டாம், தீமையை நன்மையினால வெல்லு. நீ தீமை செஞ்சவனுக்கு நீ என்ன பண்ணணும்னா திரும்ப நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜெபிக்கும்படியாக கெத்செமனே தோட்டத்தில் கடந்து போகிறார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவனாகிய யூதாஸ் என்ன பண்ணுகிறான்னா, காவலாளியோடு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க வருகிறான். இந்த சூழ்நிலைகள் ரொம்ப அருமையாக கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பித்திருப்பார். இது லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 48லேருந்து தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ அந்த சூழ்ந்திருந்த அந்த தோட்டத்திற்குள்ள வரும்பொழுது இவன் யூதாசி இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கும்போது இப்போ இயேசுவை பிடிக்கும்படியாக பிரதான ஆசாரியர்களோடு வந்த வேலைக்காரர்கள் பிடிக்க வராங்க. அப்பொழுது டக்குன்னு என்ன பண்ணுகிறார், பேதுரு என்ற இன்னொரு சீஷன் எடுத்து ஒரு கத்தி எடுத்து அவர் காதை வெட்டுகிறார். அப்பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை எடுத்து என்ன பண்றாரு, தொட்டு அவனை சுகப்படுத்தி மறுபடியும் அந்த காதை அந்த இடத்துல உருவாக்குகிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து அழகா திரும்பி சொல்கிறார், பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தினாலே தான் மடிவான் என்று. ஹல்லேலூயா. ஸோ இந்த அருமையான சம்பவம், ஏன்னா இயேசு பாதிக்கப்படுகிறார். அவரை பிடிச்சி அவரை துன்பப்படுத்தி அவர்களை சிலுவையில் அடிக்க போகிறாங்க. அவரை மரண காரியத்தை அவர்களுக்கு தரப்போகிறார்கள். எல்லாமே இயேசுக்கு தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதுவும் அன்பினாலே ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், துரோகம் பண்ணுறான். அது ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை. கூட இருந்தவன், சாப்பிட்டவன், சுற்றி வந்தவன், அவன் போய் நம்ம காட்டி கொடுக்குறான். இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக இது எதை வேணா பண்ணியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து எதை வேணா பண்ணியிருக்கலாம். இல்லை பேதுரு வெட்டின உடனே அங்கேருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனால் எதையுமே இயேசு அங்கே செய்யாமல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, தீமை செய்ய வந்துட்டான். தீமை செஞ்சவனுக்கு நம்ம திரும்ப தீமை செய்யக்கூடாது. நாம் அவனுக்கு அன்பின் காரியத்தை நம்ம செய்யணும். அந்த வேலைக்காரனுக்கு காது எடுத்து ஒட்டின உடனே வெட்டின காது பிடிக்க வந்தவன் வெட்டிட்டாங்க. காது கீழே தனியாக விழுந்துருச்சு. அதை எடுத்து ஒட்டி இயேசு செய்த அந்த அன்பின் செயல், அன்னிலேருந்து அவன் ரட்சிப்பு அவனுக்கு வந்தது. அவன் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. தேவனை நோக்கி அந்த குடும்பமே கடந்து வந்திருக்கும். அப்போ ஒரு தீமை செய்யும் போது விரோதங்கள் தலைமுறையாக கடந்து வரும். ஆனால் ஒரு தீமையை நன்மை செய்யும் போது அங்கிருந்து ஆசீர்வாதங்களும் பலவிதமான நன்மைகளும் தொடர்ந்து நமக்கு வரும். அதுதான் அந்த ரோமரில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதுலேயே நம்ம தொடர்ந்து வசனத்தை வாசிச்சோம்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிறார், ஒருவனுக்கும் தீமை செய்யாத. 17ஆம் வசனம் ரோமர் 12:17 வாசிக்கிறோம். ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் எல்லாருக்கும் முன்பதாக நீ மனுஷன் முன்பதாக சாட்சியா சமாதானமா இருங்க. ஸோ பழி வாங்குதல் எனக்குரியது. 19ஆவது வசனம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க யாருக்காவது பழி வாங்கணும், அப்படி ஏதாவது செய்யணும், தீமைக்கு தீமை செய்யணும்லாம் இருக்காதீங்க. ஏன்னா தீமைக்கு தீமை செய்வதை கர்த்தர் விரும்பவே இல்லை. கர்த்தர், நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் அதை செய்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன். நீ உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானத்தை கொடுன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 20ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ இப்படி செய்வதனாலே அவன் தலையில் அக்கினி தலையை நீ குவிப்பா என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நமக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நாம் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்டவர்கள் நமக்கு தீமை செய்திருந்தாலும் தீமைக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நாம் பழகுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தினாரோ, அந்த காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினா தீமைக்கு தீமையை சரி கட்டாத, தீமையான காரியங்களை கண்டு நீங்கள் மௌனமாயிடுங்களே தவிர நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் அது உண்மையான ஜெயமே கிடையாது, அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது.
தீமைக்கு நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக என்று வேதம் நமக்கு இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு பிரதானமாய் சொல்லிட்டு கடந்து போகிறார். ஆகையால நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி அந்த தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அன்பு செலுத்துங்கள் என்று வேதம் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த இந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் துணிச்சலாய் எதையும் செய்யாதபடிக்கு மௌனமாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள், எங்களுக்கு அநியாயங்களை செய்தவர்களுக்கு நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்துவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகள் வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா நன்மையை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா விதமான கோபங்களும், எல்லா விதமான விரோத எண்ணங்களையும், எல்லா விதமான எரிச்சலின் ஆவி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் சமாதானத்தின் தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். தேவ பிரசனம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் இருந்தால் எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பூரண சுகத்தை கொடுங்க, வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.